ஆனால் அதுக்கான வயசும் அதுக்கான பக்குவமும் உனக்கு இருக்கா அப்படின்னா அது சாத்தியப்படாத விஷயம். உன் எண்ணம் நல்ல எண்ணம், சரியா? அண்ணன் எங்களோட பயணம் பண்ணணும்னு நீ நினைக்கிறது நல்ல எண்ணம். முயற்சி பண்ணுவோம். நடக்கவே நடக்காதாங்கிறதுக்கு இந்த இடத்துல பேச்சுக்கு இடம் இல்லை. எதுனால முடியும்? தேடினவர்களுக்கு மாத்திரம்தான், தேடாதவர்களுக்கு இல்லை. எப்படி? அது எப்படி? எல்லாம் தெரியுதுல்ல. உன் கேள்வி கரெக்டான. அவன் தேடுற நிலைமையில இல்லைன்னு நீ சொல்ற. அவன் எதை மறந்துட்டு இருக்கிறான் எனக்கு சொல்லு. சாப்பிட்றத மறந்துருக்கானா? துணிமணியை நல்லா கட்டுறத மறந்துருக்கானா? கழிவு போறதுக்கு மறந்துருக்கானா? அப்பா அம்மாங்கிறது அவங்கள மறந்துருக்கிறானா? தங்கச்சியை மறந்துருக்கானா? எதை மறந்துருக்கிறான்? அவன் அந்த நிலைமையில இல்லைன்னு எனக்கு சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். சொல்லு பாப்பா. அந்த நிலைமையில இல்லைன்னு நீ சொல்ற இல்லையா? இப்ப நான் சொன்னதில்ல, அவன் எதை மறந்து இருக்கிறான்? தூக்க வர்ற நேரம் தூங்குறான்ல, அவனுக்கு பொழுது போகாத நேரத்துக்கு டிவி பார்க்குறான், செல்லு பார்க்குறான், எல்லாமே செய்கிறான். அப்புறம் எப்படி நீ சொல்ற அவன் அந்த நிலைமையில இல்லைன்னு எப்படி சொல்ற? உன் ஆதங்கத்தை நான் ஏத்துக்கிறேன்டா, உன் எண்ணத்தை ஏத்துக்கிறேன். ஆனால் வயசும் அதுக்கு உண்டான தருணமும் மாறி போகும்போது, ஏன் உங்க அப்பா உங்க அம்மாவே இப்ப அவனுக்காக எந்த பிரார்த்தனையும் பண்ண முடியாது. இருக்கிற உண்மையை சொல்றேன்ப்பா, இருக்கிற உண்மையை சொல்றேன். அதுக்கு இப்ப நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா? பிரச்சனை தீர்க்கிறதால நீங்க இருக்கீங்க. உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். எனக்கு அண்ணன் தான். உனக்கு அதுதான் பிரச்சனைங்க. எங்க அண்ணன் தான் எனக்கு முக்கியம். இது நல்ல கேள்வி. உன் அண்ணன் தான் உனக்கு பிரச்சனை. சரி, இப்ப நான் சொன்னேன்ல, உங்க அண்ணனை சரி பண்ணணும். உங்க அண்ணனுக்காக நீ என்ன தியாகம் பண்ணுவ சொல்லு. என்ன பண்ணணும்? அது எனக்கு தெரியாது, நீ தான் பண்ணணும். அது எப்படி எனக்கு? அங்க நீங்க சொன்னா இப்போ என் அண்ணன் தான் எனக்கு பிரச்சனை, எங்க அண்ணன் தான் எனக்கு நல்லா இருக்கணும் நீ கேள்வி வைக்கிறீங்களா? அப்போ இதை கேட்கிறவளுக்கு அண்ணனுக்காக நம்ம என்ன தியாகம் பண்ணணுங்கிற முடிவு நீ தான் எடுக்கணும், சுயமா எடுக்கணும். அதுதான் அங்க வேலை செய்யும். நடைமுறை ஏதோ அதைத்தாண்ட நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். எனக்கு தெரியாதா சொல்றதுக்கு நீங்க இருக்கீங்களா? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் தான் அதுக்கு ஒரே வார்த்தையே சொல்லிட்டேன். அதுக்கான வயசும் அதுக்கான பக்குவ மனநிலையும் உன் வயசுக்கு இல்லைப்பா, இருக்கு இல்லையா? எல்லாமே நீ கேட்குறங்கிறதுக்காக நீ இதை பண்ணிட்டு இப்படி தியாகம் பண்ணிட்டு போயிருந்து நான் சொல்ல முடியுமா? நீ குழந்தை, அதை எப்படி சொல்ல முடியும்? சாதாரண விஷயத்தை உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் புறக்கணிக்க முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தவே புரிஞ்சுதா? அப்புறம் எப்படி? சொல்லு. இப்பவும் நான் சொல்றேன், அவன் மேல நீங்க ஈவரக்கப்படக்கூடாது. 3 பேருமே ஈவரக்கம்ங்கிறதே இருக்கக்கூடாது. கொஞ்சம் 1 வருஷத்துக்கு கல்லாயிருங்க. சொன்னதை கேட்டா சாப்பாடு,
வேலைக்கு போனீங்கன்னா உனக்கு செலவுக்கு காசு இல்லைன்னா இல்லை. முடிவெடுங்க பார்ப்போம். உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்கள் 3 பேரும் ஒரே வருஷம் இன்னையிலிருந்து நீங்கள் முடிவெடுத்து செய்யுங்க. அடுத்த குருபூசிக்கு உங்கள் அண்ணன் உங்களோட வருவான். செய்யணும்ல? அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஓடுறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க. அவன் எப்படி மாறுவான் சொல்லுங்கப்பா. என்ன அப்படியே நீங்க அந்த அளவுக்கு அவனுக்கு போய் ஓடி நீங்க எல்லாரும் அந்த அளவுக்கு சேவை பண்றீங்க அப்படின்னா நான் அதை எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? உங்க புள்ள, உங்க அண்ணன், நீங்க ஓடி ஓடி சேவை பண்றீங்க. அதை போய் நீங்க பண்ணாதீங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சேவை பண்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் வடிகட்டின முட்டாளா ஆகிக்கிட்டே இருப்பான். இதுக்கு என்ன செய்ய சொல்ற சொல்லு. நான் சொன்னதை நீங்க கேட்டு நடந்தாலும் ஒருத்தர் தானே நான் அதுக்குள்ள வர முடியும். நான் சொல்றது நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. அப்புறம் நான் எப்படி உனக்கு நான் அந்த விஷயத்துல நான் மாத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? சொல்லுப்பா.